கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் ஐயா வாத்தியார் அவர்களுக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு. என்னாச்சு பாட்டு நல்லாவே இல்லை, என்ன காரணம்? இல்லைங்க அந்த மாதிரி அப்பா நினைச்சுக்கிறாங்க ஐயான்னு சொல்லுவார். உலகம் சுற்றும் வாலிபன் படம், கவிஞர் வாலி எனக்கு பாட்டு இல்லை அப்படின்னா அதுல நான் இல்லைன்னா அந்த படமே இல்லைன்னா. படகோட்டி படத்துல அந்த மீனவ தொழிலாளி வாழ்க்கை எப்படி இருக்கணும் 1001 படத்துல, அது வாத்தியார் படமாச்சு. இல்ல ஐயா கேட்டுட்டோம் சரின்ட்டாங்க. மேல வானம், கீழே இந்த கப்பல் போகுது. அந்த படத்தோட வெற்றிக்கு அந்த பாடல் காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் பேசுவோம், சொல்லுவோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட இயக்குனர் டிஆர் பாலு, தயாரிப்பாளர் பத்மினி பிக்சர்ஸ் படம். அதுல பார்த்தீங்கன்னா பாடல் பூரா யாரு? கவிஞர் வாலி. ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்துருக்காங்க, பலரும் சரியா வரல. எந்த பாட்டும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த பாட்டை ஒளிபரப்பணும். அப்ப பாட்டு போனா வேண்டாம்னு அனுப்பிச்சிடுறாரு. 10 பேர் எழுதியிருக்காங்க பாடல்கள், 10 பாட்டும் பிடிக்கல. அப்ப கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் ஐயா வாத்தியார் அவர்களுக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு. இது யாரு போய் சொல்றது? தலைவர் எப்படி இருப்பாரு? அப்படி வந்துட்டா போதும், அவரு நடந்தால் ராஜநடை, நாற்புறம் தொடரும் அவருடைய படை, அப்படி நின்று அப்படி இது பண்ணா போதும். அந்த புன்னகை மன்னன் அவர் நமது பூவிழி கண்ணன், மன்னாதி மன்னன். இதே வரலாற்றை சரித்திரத்திலே தந்த திருவாளர் புரட்சி தலைவர் அவர்கிட்ட போய் நிற்கிறார். நின்று வணக்கம் அப்படின்றார். என்னாச்சு பாட்டு நல்லாவே இல்லை, என்ன காரணம்? இல்லைங்க அந்த மாதிரி தப்பா நினைச்சுக்காங்க ஐயான்னு சொல்லுவார். ஐயான்ற வார்த்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, அதனால் ஒன்றும் இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா அது சொல்லுங்க. இல்லை கவியரசு அவர் கண்ணதாசன் எழுதுனா நல்லா இருக்கு, அப்படியா? எழுத சொல்லுங்க. எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாருங்க. அந்த சொல்லி அந்த பாட்டுக்கு உடனே போய் நேராக கவிஞர் வீட்டுக்கு போகிறார். கவியரசு கண்ணதாசன் வீட்டுக்கு பிஆர் பந்துல போகிறார். போனால் அவர் இதில் இருக்கார், ஏவிஎம்ல இதில் இருக்கார் சொல்லிட்டாங்க. அங்கே படப்பிடிப்பாக்கத்தில் இருக்கார் பாடலுக்கு. திரும்ப அங்கே போனான். அங்கேருந்து போனால் விஜயா வாகினிக்கு போயிட்டார். எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. அங்கே போயிட்டார். விஜயா வாகினிக்கு போனால் உள்ள பாடல் அது இயக்குவாங்க இல்லையா, அந்த வேலை நடந்துட்டுருக்கு. அதை முடிச்சு வர்ற வரைக்கும் பிஆர் பந்தில் காத்திருந்தார். அந்த உடனே என்ன, இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த படம் 1001 படத்தில் அது பாடல் நீங்கள் தான் தரணும் அப்படின்னாரு. ஏங்க அது வாத்தியார் படமாச்சு. இல்லை ஐயா கேட்டுட்டோம் சரின்ட்டாங்க, அவ்வளோதானே, சொல்லுங்க என்ன அப்படின்னாராம். மேலே வானம், கீழே அந்த கப்பல் போகுது, அதில் அடிமைகள், அவங்களுக்கு பாட்டு, அந்த பாடல் அப்படின்னாரு. எங்கள் தத்தகாரத்தை சொல்லுங்கன்னாரு. அதை சொல்லி முடித்தவுடனே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆள வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வீர கீதம் பாடுவோம், பாபாப்பா பாபாப்பா. அடே அப்பா, அந்த படத்தோட வெற்றிக்கு அந்த பாடல் காரணம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் திருவாளர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்ப அரசவை கவிஞரா கவியரசு கண்ணதாசனை நியமனம் செஞ்சார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல அருமையான செய்தி. என்ன காரணம் அப்படின்னா, புரட்சி தலைவர் படங்கள் எல்லாமே வெற்றி படம். நாடோடி மன்னன் அப்படின்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும். ஒரு பட்டுக்கோட்டையார் அப்படின்னு ஒருத்தர், அவர் பாட்டு எழுதுறதுக்கு ரொம்ப வறுமையில் இருந்தவர். அவர் புரட்சி தலைவர்களை பார்த்தார். பார்த்து என்ன இந்த மாதிரி ஐயா எனக்கு பாட்டு எழுதணும், திரைப்படத்தில் வாய்ப்பு கொடு, உங்கள் ஊர் எந்த ஊரியான்னார். என் ஊர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் செங்கப்படுத்தான் காடு அப்படின்னார். ஏதாவது ஒரு பாடலை சொல்லு அப்படின்னார். உடனே சொன்னார், உலகத்திலே
பயங்கரமான ஆயுதம் எது? உடனே என்எஸ் கிருஷ்ணன் அவரு கத்தி இல்ல, கோடாரி இல்ல, ஈட்டி இல்ல, எப்பா நீயே சொல்லுப்பா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. யாரோட நாக்கு தெரியுமா? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. எல்லாருடைய நாக்கையும் சொல்லலை. இதைத்தான் அப்பயே திருவள்ளுவர் சொல்லுவாரு, யாகாவாராயினும் நான் காக்க. அதை மட்டும் காக்கலன்னு வச்சுங்க, சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. இப்போ 2056 வருஷம் திருவள்ளுவர். அதை பட்டுக்கோட்டை சொன்ன உடனே, ஏய் நீ பட்டுக்கோட்டைன்னா பட்டுக்கோட்டை தாயா, என் படத்துக்கு பூரா நீ தான் பாட்டு எழுதுறேன்னார். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போரும் பாடல் தனியே எண்ணி பாருடா. அடுத்து நீ சொன்னார்னா, இளைஞர்களை எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும், வெற்றியோட இருக்கணும்யா, நீ இயற்கையா இருக்கணும்யா அப்படின்னு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காது. எப்படி தூங்கக்கூடாது? ஒரு பள்ளியில போய் தூங்காத, அங்க தூங்கிட்டேன்னா உன் படிப்பு போயிடும். படையில போய் தூங்கிறாத, அங்க நீ தோத்து போயிடுவ. அது மாதிரி இந்த பாடல்ல பட்டுக்கோட்டை எழுதுவாரு. அது பாருங்க, இந்த இந்த விவசாய நிலம், அந்த நிலத்துல அதுக்கு சொல்லுவார் இவர். அவர் அப்போ முதலமைச்சர் இல்லை. அப்போ அந்த பாடலை பாடிக்கிட்டே சொல்லுவார், நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிந்து இருந்துட்டான், நாடு நாள் நம்ம இருந்துட்டான். காடு வேணாஞ்சன்ன மச்சான், நமக்கு கையுங்காலும் தான் மிச்சம், கையுங்காலும் தான் மிச்சம். மண்ணை பொழந்து சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வெட்டி நம்முடைய வறுமை நிலைய இருந்து மீட்பதற்கு என்னடா வழி அப்படின்னு நம்பிக்கையான பாடலத்தை திரைப்படத்தில் தருவார். எந்த படத்திலையும் அவருடைய அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய படம் நம்ம பேசப்படும் ஒளிவிளக்கு, நீரும் நெருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒரு படம். உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் இருக்காருங்க. வாழ்க்கையில் அதில் அப்படி அது 2 வேடத்தில் வருவார். விஞ்ஞானி, அது பெரிய அறிவார்ந்த ஒரு செயல் செய்வார். அப்படி வர்றப்பே உலகம் 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 அழகு கலைகளி சுரங்கம் பருவ சிலைகளி அரங்கம் காலமே ஓடிவா. எப்படி வரணும்? ஒரு காலம் வரணும், அது வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாரு உலகம் சுற்றும் வாலிபன் படம். அதில் சொன்னார் கவிஞர் வாலி, எனக்கு பாட்டு இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு சொன்னாரா வாலி, அதில் நான் இல்லைன்னா அந்த படமே இல்லைன்னாராம். எப்படின்னாராம், கடைசியாக என்ன வரி? வாலிபன், வாலி எடுத்துருங்க, வெறும் பண், உலகம் சுற்றும் பண்ணுன்னு வைக்க முடியுமா? அதனால என்ன சொன்னாரா, உலகம் சுற்றும் வாலிபன். அப்போ வாலிக்கு பாட்டு கொடுத்தாரா. அது மாதிரி படகோட்டி படம், அந்த படகோட்டி படத்தில் அந்த மீனவ தொழிலாளிகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருந்துச்சு, அது எப்படி வந்தாங்க. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர்க்கு இங்கே ஊரார் ஏய்ப்பது சுலபம், ஊரார் ஏய்ப்பது சுலபம். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் மிதக்க வைத்தார். பாருங்க, எப்படி இருந்தா வாழ்க்கை, எப்படி இருக்கணும் அப்படின்றத அன்னைக்கு எல்லாருக்கும் சொன்னவர். அவருடைய இன்னைக்கு எப்போ பார்த்த படம், அன்னைக்கு பார்த்த படம், இன்னைக்கு பார்க்குற படம், எப்பயும் பார்க்குற படம், அது பாருங்க ஆசை முகம் படத்துக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க. அதுவாக அவர் அரசலங்குமரி ஒரு சின்ன காட்சியில வந்து நின்னவர் திரை உலகத்தையே மாத்தினார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரம். அதனாலதான் வாரியார் சுவாமிகள் அவருக்கு பொன்மன செம்மல் வருக என்பார். பொன்மன செம்மலே வருக அப்படின்னு சொல்வார். பெருமக்களே, நான் காதல் பாடலை சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா அதுல வந்து ஒரு வேறுபாடு இருக்கும். நம்பிக்கைக்குரிய பாடல்கள் இந்த மண்ணுக்கு தர வேண்டும்.
அந்த காதல் பாடல்ல கூட குறைவு இருக்காது. அது பாருங்க, தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சொடாமல் கண் சிவந்தே, டடர்டட்டா. இதெல்லாம் நிறைய பாட்டு இருக்கு. அது பாருங்க, அப்ப பாடுவார், அன்று வந்ததும் அதே நிலா சச்சா, இன்று வந்ததும் இதே நிலா சச்சா, என்றும் உள்ளது ஒரே நிலா, எங்க வைத்ததும் அதே நிலா, ஆ எங்க வைத்ததும் அதே நிலா. அந்த நிலவு பாடல் எந்த ஒரு திரைப்பட பாடல்கள்லையும் அவர் இந்த செயல்களில் திரையுலகத்தில் புரட்சி தலைவர் போல ஒருவரை பார்க்க இயலாது. அவர் எப்படிப்பட்டவர்? நான் பார்த்ததிலே அவர் ஒருவரைத்தான் நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டதிலே புரட்சி தலைவர் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன். எந்த கவிஞனும் புரட்சி தலைவரை சிலை வடிப்பான், இந்த புலவனும் அவரை பாட்டி செய்ப்பார். அந்த இயற்கையும் புரட்சி தலைவர் மேல் காதல் கொள்ளும், அவர் நினைவாலே எங்கள் காலம் செல்லும் என்று சொல்லி வெற்றியின் நாயகன், வெற்றி சரித்திரம், வெற்றி வேந்தர், மாண்புமிகு புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எங்கள் தங்க இதய கனி சத்துணர்ந்த தங்கமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடைய புகழ் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க, என்றும் எப்போதும் நாம் வெற்றி வெற்றி என்ற மந்திர சொல்லோடு வாழ்வோம், பிறருக்கு தந்து உதவுவோம், நாளை நமதே. வாழ்க வெற்றி. வணக்கம், நன்றி.